ஹாய் ஹலோ வணக்கங்க. இது பூஜா லுப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாருமே வரவேற்கிறேன். எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்க. முருகருக்கு பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணியிருந்தேன். அதை பற்றியும் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்கங்க இந்த விஷயத்துக்காக. இப்போ 48 நாள் 21 நாள் தொடர்ந்து பூஜை செய்கிறோம். அப்போ நடுமதியில் எப்பயாச்சும் ஒரு டைம் தூங்கிடுறோம் மறந்து. அப்போ தொடர்ந்து செய்யலாமா இல்லை ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் எல்லாம் கேட்டிருந்தீங்கங்க. அதுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோ. நான் எப்பயுமே செவ்வாய்க்கிழமைனா கொஞ்சம் முன்னாடியே ஏஞ்சிப்பேங்க. ஏன்னா முருகருக்கு அபிஷேகம் பண்ணி முருகருக்கு வேலுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணும்போது ரொம்ப லேட் ஆகுங்கிறதுனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3:15 ஏஞ்சிட்டேங்க. 3:15 16 என்னமோங்க அந்த டைமில் எழுந்து ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்ததுமே நான் என்ன பண்ணேன், பூஜை ரூமெல்லாம் பார்த்தா கொஞ்சம் லைட்டாக அந்த கருப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அதோட கிருத்தியும் சேர்ந்து வந்ததுனால எனக்கு அப்படியே விளக்கேற்ற மனசு இல்லைங்க. அதனால் அவ்வளோ நேரத்துக்கு 4 மணிக்கு இருக்கிற எல்லா பூஜை பாத்திரத்தையும் நீட்டாக கழுவி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதுக்கப்புறமா விளக்கேற்றின பின்னாடி தாங்க எனக்கு சமாதானமாச்சு. இல்லைனா அப்படியே ஏற்றிருந்தால் எனக்கு மனசுக்கு அது திருப்தியாகவே இருக்காது, செஞ்ச மாதிரியும் இருக்காது. அப்படின்றதுனால நான் எல்லாத்தையுமே நீட்டாக கழுவிட்டு அதுக்கப்புறமா தாங்க பூஜை செஞ்சுருந்தேன். நிலவாசலில் கோலம் போட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமெல்லாம் அரிசி மாவில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நிலவாசலில் விளக்கேற்றி பூஜை ரூமெல்லாம் விளக்கேற்றி அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தேங்க. பூவெல்லாம் வச்சு முல்லைப்பூ அதுக்கப்புறம் ரோஜா பூ தாங்க வச்சு அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தேன். நெய்வேத்தியத்துக்கு வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், அதுக்கப்புறம் மாம்பழம் தாங்க வச்சுருந்தேன். இதெல்லாம் வச்சு அழகாக ரெடி பண்ணிவிட்டு உருளியில் அழகாக பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா தான் முருகருக்கு அபிஷேகம் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். முருகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா முருகருக்கு பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், அதுக்கப்புறம் விபூதியில் தாங்க அபிஷேகம் பண்ணியிருந்தேன். நான் வச்சுருக்கிற முருகர் சிலையை பார்த்து நிறைய பேர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறாரு முருகர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சந்தன குங்குமம்லாம் வச்சு திருப்பியும் பூஜை ரூமில் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கு என்ன டவுட்டுன்னா, 48 நாள் 21 நாள் பூஜை செய்யும்போது நடுமதில் ஒவ்வொரு நாள் தூங்கிடுறோம், மறந்து போய் அது அப்புறம் என்ன பண்ணுறது, தொடர்ந்து செய்யலாமா இல்லை ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இப்போ முருகருக்கு 48 நாள் தொடர்ந்து பூஜை செய்கிறீங்க. வேல்மாறல் பூஜையெல்லாம் நிறைய பேர் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கீங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை, வாராகி அம்மாவுக்கு, இப்படி எந்த தெய்வத்துக்கு பூஜை செஞ்சாலுமே நீங்கள் 48 நாள் பூஜை செய்கிறீங்க. அதில் ஒரு நாள் தானே மறந்து தூங்க போகிறீங்க, தூங்கிட்டீங்க அப்படின்னா பயப்படாதீங்க. எந்த ஒரு விஷயமும் நாம் எடுத்துக்கிற நாம் நினைக்கிறதுல தாங்க இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு நாள் தூங்கிட்டீங்கன்னா பயப்படாதீங்க. எப்போ எழுந்திருக்கிறீங்களோ அந்த டைமில் திருப்பியும் நீங்கள் பூஜை வேல்மாறல் பூஜையாக இருக்கட்டும், பிரம்ம முகூர்த்த பூஜையாக இருக்கட்டும், நீங்கள் செஞ்சு முடிங்க. பயப்படாதீங்க. டைம் ஆனாலையும் பயப்படாதீங்க. நீங்கள் செய்யறது தாங்க அங்கே முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு டைம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, 36 நாள் நான் பூஜை செஞ்சிருந்தேன், அதுக்கப்புறம் என்னால் பூஜை செய்ய முடியல தொடர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு நடுமதியில் நான் விட்டுட்டேன் அப்படின்ட்டு. எந்த பூஜை செஞ்சாலுமே நீங்கள் நடுமதியில் விடவே விடாதீங்க. ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க அந்த 36 நாள் கிடக்கிறது. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. நடுமதியில் ஒரு நாள் தூங்கிட்டீங்க அப்படின்னா பயப்படாதீங்க. எனக்கும் இந்த மாதிரி நிறைய நடந்துருக்குதுங்க. அதனால் நான் எப்பயும் பயப்பட மாட்டேன். நான் எந்திரிக்கிற நேரத்துக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் செஞ்சுருக்கேங்க. ஒரு டைம் 6:15 ஆயிருக்கு. 6:15 இருக்குது. ஒரு டைம் நான் தூங்கிடுவேன். இல்லை நான் பூஜை செய்கிறது அபிஷேகம்லாம் பண்ணி செய்யும்போது அப்போ லேட் ஆகும். அதனால் நான் பயப்படவே மாட்டேன். 6:15 ஆகட்டும், நம்ம செய்கிறது தானே அங்கே முக்கியம். செய்யாமல் இப்போ நான் பார்த்திங்கன்னா தூங்கிட்டேன், அதனால் நான் செய்யலை, அந்த திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலான்னா அது நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தாங்க. அதனால பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ எந்திரிக்கிறீங்களோ அந்த நேரத்தில் பூஜை செய்யுங்க. ஏன்னா எப்பயும் லேட் ஆக போகிறதுல ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தூங்கிடுவீங்க எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் எழுந்து செய்யுங்க. பயப்படாதீங்க. எந்த விஷயத்தையும் செய்யறதுக்குமே பயப்படாதீங்க. வீட்டில் விளக்கேற்றுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 21 நாள் 48 நாள் பூஜை செய்கிறீங்கன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரே டைமை தான் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவாங்கங்க எல்லாருமே. நானும் அது தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரே ஒரு டைமில் தான் நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கணும் அந்த பூஜையை. ஒரு நாள் 2 நாள் தவறி போனால் பயப்படாதீங்க. ஏன்னா திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் போது நம்ம ஆரம்பிக்கவே மாட்டோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது தாங்க எங்கள் பெரிய விஷயம். ஏன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், நல்ல நாள் வரட்டும், வெள்ளிக்கிழமை வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். அதனால் நீங்கள் 1 நாள் 2 நாள் இந்த மாதிரி தவறி போச்சுன்னா பயப்படாதீங்க. நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க அந்த பூஜையை. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக இன்றைக்கி பூஜையை பார்க்கலாங்க. முருகருக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு திருப்பி பூஜை ரூமில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் முருகருக்கு அழகாக பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தேங்க. நான் டெய்லியுமே என் கையால் பூ கட்டி தாங்க வைக்குவேன்.
நான் கடையிலலாம் வாங்கிட்டு வர மாட்டேன். பூ விடுப்பூவாக வாங்கிட்டு வந்து நானே கட்டி வச்சுருவேங்க. இன்றைக்கி முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 தீபம் வந்து ஏற்றி வச்சுருந்தேங்க. அந்த அகலில் வந்து பார்த்திங்கன்னா திரி ஸ்டாண்ட் போட்டிருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா எண்ணெய் வந்து கீழே வடியாமல் இருக்கிறதுக்காக அந்த திரி ஸ்டாண்ட் போட்டிருந்தேங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதோட இன்றைக்கி பஞ்சகவ்ய விளக்குமே ஏற்றி வச்சுருந்தேங்க. இந்த பூஜையெல்லாம் முடிக்கும் போது பார்த்திங்கன்னா செவ்வாய் ஓரையில் இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டுங்க. ஒரு 7 மணிக்குள்ள முருகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணி எல்லா பூஜையும் முடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மணியே ஆயிடுச்சுங்க. நான் பிரம்ம முகூர்த்தத்திலே வந்து விளக்கேற்றிட்டேங்க. ஒரு 5:20 என்னமோங்க நான் விளக்கேற்றும் போது விளக்கேற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கெல்லாம் முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூஜையை முடிச்சிட்டேங்க. செவ்வாய் ஓரையில் ரொம்ப சூப்பராக ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தாங்க இந்த மாதிரி பூஜை பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா நடுமதில் என்னன்னு தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமாக விளக்கேற்ற கூட முடியலைங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் முருகருக்கு அபிஷேகம் பண்ணி இந்த மாதிரி 6 தீபம் ஏற்றி வச்சதுமே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க. இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாகவுமே இருந்துச்சுங்க. என்னன்னு சொல்ல தெரியல அந்தளவுக்கு.